வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இந்த பதிவில் நம்ம பார்க்க போறது நாளைய தினம் 6/7/2026 திங்கட்கிழமை அன்று வரக்கூடிய ஆனி மாதத்தோட தேய்பிரை ஷஷ்டி திதியில நாம் நம் வீடுகளில் செய்ய வேண்டிய மிக மிக எளிமையான ஒரு வழிபாடு தாங்க. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாருக்குமே தெரியும், நம்ம தினம் தினம் திதிக்குரிய என்ன எளிய வழிபாடுகளை நம்ம வீட்டில் செய்யலாம். அதன் மூலமே நிறைய பேர் தங்களுடைய வாழ்க்கையில் நல்ல பலன்களை அடைந்திருக்கிறார்கள். இந்த காலகட்டத்தில் நிறைய பேரால் தங்களுடைய வீடுகளில் இருந்து ரொம்ப தொலைவான கோவில்களுக்கு செல்வதோ அல்லது நிறைய பொருட்செலவு செய்து வீட்டில் ஹோமம் யாகம் போன்ற விஷயங்கள் செய்வதோ அப்படிங்கிறது முடியாத ஒரு காரியமாக இருக்கின்றது. வீட்டில் இருந்தபடியே மிக எளிய பொருள்களை கொண்டு நாம் சின்ன சின்ன விஷயங்களை ஒவ்வொரு நாளும் செய்யும்பொழுது அதனுடைய பலன் நிச்சயமாக நமக்கு கிடைத்தே தீரும். எங்களுக்கு உடனடியாக பலன் தெரியவில்லை அப்படின்னு நீங்கள் வருத்தம் பட்டாலும் உங்களுடைய அடுத்த தலைமுறையினருக்கு நீங்கள் செய்யக்கூடிய இந்த சின்ன பூஜைகளோட பலன் முழுமையாக கிடைக்குங்க. இப்போ நம்ம பார்க்கக்கூடியது அப்படிப்பட்ட ஒரு வழிபாடு தான். அதற்கு முன்பு அனைவரும் கமெண்ட் செக்ஷன்ல முருகா சரணம் அப்படிங்கிறத டைப் பண்ணிடுங்க. ஏன்னா முருகனுடைய அருள் நம்முடன் இருக்கும் பொழுது எந்த பிரச்சனை வந்தாலும் அதை மிக எளிதில் தகர்க்கக்கூடிய ஒரு மனோபலம் அப்படிங்கிறது நம்ம கிட்ட உருவாகும். நம்முடைய கர்ம வினைகள் குறைய குறையதான் நாம் செய்யக்கூடிய பூஜைகளோட பலன் நமக்கு கிடைக்கும். ஏகப்பட்ட கஷ்டம் எனக்கு வருது, நான் அவ்வளோ சாமி கும்பிடுறேன், ஏகப்பட்ட கஷ்டத்தை நான் அனுபவிக்கிறேன், இந்த கடவுளுக்கு கண்ணே இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் கஷ்டங்கள் நமக்கு வர வர நாம் அவ்வளோ கர்ம வினைகள் நமக்கு இருக்குது, அந்த கர்ம வினைகள்லேருந்து நம்ம விடுதலை பெறுகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் நினச்சிக்கோங்க. அப்படி நம்ம தொடர்ந்து நம்முடைய வழிபாடுகளை நம்பிக்கையை விடாமல் செய்யும் பொழுது ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நம்முடைய பாவங்கள் எல்லாம் நீங்கி நாம் செய்த பூஜைகளோட பலன் நமக்கு நிச்சயமாக கிடைக்குங்க. அதிலும் முருகர் வழிபாடு, அது செவ்வாய்க்கிழமையாக இருந்தாலும் சரி, கிருத்திகையாக இருந்தாலும் சரி, ஷஷ்டியாக இருந்தாலும் சரி, வளர்பிறையோ தேய்பிறையோ நம்மால் முடிந்த ஏதாவது ஒரு சின்ன வழிபாடுகள், இந்த வழிபாடு தான் செய்யணும் அப்படின்னு எந்தவித கட்டாயமும் கிடையாது. நம்முடைய சேனல் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 6 வருடங்கள் ஆகிறது. எவ்வளவோ விஷயங்கள் நம்ம பகிர்ந்திருக்கிறோம். அதில் உங்களுக்கு எது இது செய்தால் நல்லது அப்படின்னு தோணுதோ அதை நீங்கள் தாராளமாக செய்யலாம். ஏன்னா நம்ம சொன்ன பல விஷயங்களை நம்முடைய சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு இதில் நல்ல பலன் கிடைச்சிருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படி ஒரு கமெண்ட்டை இப்போ நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ராஜேஷ்குமார் அப்படிங்கிற ஐடியிலேருந்து இந்த கமெண்ட் வந்ததுங்க. சிஸ்டர், உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸு. நான் போன வருஷம் பங்குனி உத்திரத்துக்கு முருகனுக்கு விரதம் இருந்தேன். பாய் பேபி வேணும்னு நீங்கள் சொன்னதுனால நான் இருந்தேன். அதே மாதிரி எனக்கு அந்த முருகனே பிறந்துட்டாங்க. ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர், உங்களை நான் மறக்கவே மாட்டேன். முருகனுக்கு தேங்க்ஸ். முருகனே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்க எந்த வழிபாடு செஞ்சாங்கன்னு எனக்கு தெரியல, ஆனால் நல்லது நடந்திருக்கு. லக்ஷ்மி என் அப்படிங்கிற ஐடியிலேருந்து இந்த கமெண்ட் வந்திருந்ததுங்க. இது ரீசெண்டாக நம்ம போட்ட பதிவுக்கு கீழே வந்திருந்தது. அற்புதமான பதிவு மேம், உங்களின் கைடு எங்கள் வாழ்க்கை சிறப்பாக அமைய உதவுகிறது மேம், மனமார்ந்த இதயபூர்வமான நன்றி மேம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இதை மாதிரி 100 பேர் பார்த்தாங்கன்னா அதில் ஒரு பேர் பலனடைந்தா கூட எனக்கு சந்தோஷம். இந்த ஷஷ்டி திதியானது இன்று மதியம் சுமார் ஒரு 1:30 மணிக்கு, நான் ரஃபாக தான் சொல்கிறேன், ஆரம்பிக்குது. நாளை அதாவது திங்கட்கிழமை மதியம் 1:45 மணி வரைக்கும் இருக்குது. நீங்கள் இன்றைக்கும் இதை செய்யலாம், நாளைக்கும் இதை செய்யலாம். இன்றைக்கி நிறைய பேர் செய்வதற்கு தயங்குவாங்க, ஏன்னா இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை நிறைய பேர் அசைவம் சாப்பிட்ருப்பாங்க. அப்படிங்கிறதால நாளைக்கு நீங்கள் இதை செய்யணும்னு நினச்சிங்கன்னா நாளைக்கு காலையில் தலை குளிச்சுட்டு நீங்கள் இதை தாராளமாக செய்யலாம். நேரம் அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது. இப்போ நம்ம ஒரு விஷயத்தை செய்ய சொல்கிறோன்னா நிறைய பேர் டைமிங் கேட்குறீங்க. இருந்துச்சுன்னா நான் அதை கட்டாயமாக மென்ஷன் பண்ணுவேன். கீழேயும் நான் போல்டு லெட்டர்ஸில் தருவேன், உங்களுக்கும் சொல்லுவேன். பட் நாளைக்கு இதை நீங்கள் செய்யணும்னு நினச்சிங்கன்னா அதற்கு நேரம் முக்கியம் கிடையாது. ஷஷ்டி திதி அப்படிங்கிறது 1:47 மதியம் 1:47 மணி வரைக்கும் நாளைக்கு இருக்குது. ஆனாலும் நீங்கள் இரவு மாலை நேரத்துலையும் இரவு நேரத்துலையும் செய்யலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா சூரிய உதயம் அப்படிங்கிறது ஒரு திதி அந்த நேரத்தில் இருக்குதுன்னா அந்த நாள் முழுக்க அந்த திதியை நம்ம கணக்கில் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு வெற்றிலை காம்பு பகுதியை நான் எடுத்துட்டேன்.
இதில் நாம் எழுத வேண்டிய ஒரு குறிப்பிட்ட எண், உங்களுடைய எண்ணங்களை நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு எண். உங்களுக்கு சொந்த வீடு வேணும், நல்ல வேலை வேணும், அந்த மாதிரி கடன் தீரணும், என்ன ஆசைகள் இருந்தாலும் சரி, வெளிநாட்டு வேலை, அரசாங்க வேலை, திருமணம் நடக்கணும், குழந்தை பிறக்கணும், என்ன விருப்பமாக இருந்தாலும் சரி, நீங்கள் அதை மனசில் நினச்சிக்கிட்டு இந்த ஒரு எண்களை, சக்தி வாய்ந்த எண்களை இந்த வெற்றிலையில் எழுதுங்க. இந்த ஒரு எண் எதற்காக நான் எழுதுகிறோம் அப்படின்னா, உங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு எண் அது. ஸோ விருப்பத்தை நிறைவேற்றி தரதுன்னா அதில் இருக்கக்கூடிய தடைகள்லாம் நீங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த தேய்பிறை சஷ்டியில் நம்ம இந்த வழிபாடை செய்கிறோம். ஸோ ஒரே ஒரு வெற்றிலை, அதில் இப்போ நான் எழுதக்கூடிய அந்த எண்ணையும் இப்போ பார்த்துடலாம். ஸோ நம்ம இதில் எழுதியிருக்கக்கூடிய எண்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1176. நான் பச்சை நிறத்தில் எழுதியிருக்கிறேன், நீங்கள் சிவப்போ நீல நிறமோ நீங்கள் எழுதலாம். அதே போல் நாளைக்கு நேரம் முக்கியம் கிடையாது, நீங்கள் குளிச்சு முடிச்சுட்டு எப்போ பூஜை ரூமுக்கு போய் விளக்கேற்றுறீங்களோ அந்த நேரத்தில் நீங்கள் இதை செய்யுங்க. ஸோ இதை நீங்கள் எழுதிட்டு முருகர் படத்திற்கு முன்பு வச்சுட்டு, இதற்கு மேலே நீங்கள் வைக்க வேண்டிய 2 பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் கூட கிடையாது, ஒரு அரை டீஸ்பூன் துவரம்பருப்பு வச்சுடுங்க. அதே போல் ஒரு துண்டு பச்சை கற்பூரம், இவ்வளோ தாங்க நீங்கள் செய்யணும். இதை மட்டும் நீங்கள் வச்சு முருகர் படத்திற்கு முன்பு வச்சுட்டு நல்லா வேண்டிக்கோங்க, சரிங்களா? அடுத்த நாள் இந்த வெற்றிலையை எடுத்து நீங்கள் டிஸ்போஸ் பண்ணிடலாம். கால்படாத இடத்துல அல்லது பூந்தொட்டிகளில் நம்ம போட்டுடலாம். ஏன்னா வெற்றிலை நம்ம வீட்டில் வாட விடக்கூடாது. இந்த 2 பொருளையும் ஏதாவது ஒரு தட்லேயோ இல்லது ஒரு அகல்லையோ போட்டு நீங்கள் உங்கள் பூஜை ரூம்லேயே அது இருக்கட்டும். அடுத்த மாதம் ஷஷ்டி வருது இல்லையா, அப்போ இந்த தூரம்பருப்பை நீங்கள் பறவைகளுக்கு வச்சுடுங்க. இது அப்படியே நம்ம பூஜை அறையிலே இருந்து இது ஆவியாயிடும். இதை நம்ம எதுவுமே பண்ண வேண்டாம். ஸோ அந்த இடைப்பட்ட ஒரு மாதத்தில் நீங்கள் எப்பெல்லாம் இதை நீங்கள் பார்க்குறீங்களோ அப்பொழுதெல்லாம் நீங்கள் என்ன வேண்டுதல் வச்சிங்களோ அது எனக்கு கூடிய சீக்கிரம் நிறைவேறணும், அதில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கணும் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் வேண்டிக்கோங்க. நிச்சயமாக நல்ல பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைத்தே தீரும். இப்போ நம்ம சொன்ன அந்த 2 பொருள், தோரம்பருப்பும் இருக்குது, அதுக்கப்புறம் பச்சை கற்பூரமும், அதை நீங்கள் ஒரு மாதத்திற்குள் நீங்கள் அதை எடுத்து வெளியில், இப்போ நம்ம பார்த்த அந்த 2 பொருள் தோரம்பருப்பு பச்சை கற்பூரம், அது ஒரு மாதம் வரைக்கும் உங்கள் பூஜை அறையிலையோ அல்லது பூஜை ஷெல்ஃப்லேயோ இருக்கலாம். நம்ம சொன்ன விஷயத்தை நீங்கள் திரும்ப திரும்ப நினைச்சுக்கிட்டே இருக்கணும். கடவுள்கிட்ட பிரார்த்தனையை தினம் தினம் வச்சுக்கிட்டே இருக்கணும். என்னைக்கெல்லாம் நீங்கள் பூஜை அறைக்கு போகிறீங்களோ அதை நீங்கள் செஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும். அதுவும் இந்த ஒரு வழிபாடு நாளை நீங்கள் செய்வதாக இருந்தால் நாளைய தினம் நீங்கள் அசைவம் சாப்பிடாதீங்க. செஞ்சதுக்கு பிறகும் நம்ம சாப்பிடக்கூடாது, சரிங்களா? அதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த எண்கள் ரொம்ப முக்கியம். என்ன வேண்டுதல் வேணாலும் நீங்கள் வைக்கலாம். இந்த வேண்டுதல் மட்டும்தான் வைக்கணுமா அப்படின்னு கிடையாது. ஏன்னா நான் சில விஷயங்களை தான் சொல்லியிருக்கிறேன். நீங்கள் என்ன விஷயம் வேணாலும் உங்கள் மனசில் நினச்சிக்கலாம். இப்போ கணவர் குடிக்கிறாரு, இல்லை பிள்ளைகள்கிட்ட தவறான பழக்க வழக்கங்கள் இருக்குது, அதெல்லாம் போகணும், அவங்க நல்ல முறையில் வாழணும், அதுக்காக நான் இதை செய்யலாமா? தாராளமாக செய்யலாம். சொந்த ஃப்ளாட் வாங்கணும், சொந்த வீடு வாங்கணும், தாராளமாக நீங்கள் இதை செய்யலாங்க. ஸோ நாளைக்கு தவற விட்டுடாதீங்க. முடிந்தவரை இந்த ஒரு பதிவை உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். எல்லாருமே இதை செஞ்சு பார்த்துட்டு பயனடையட்டும். பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக எல்லோரும் லைக் பண்ணுங்கள். எல்லோரும் முருகா போற்றி அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.